என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெத்து அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, துலா ராசிக்காரங்க முகமெல்லாம் இப்பவே பிரகாசமா இருக்கு. 2026ல ஏதோ பெரிய விசேஷம்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, துலா ராசிக்காரங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ற குணம் அதிகம். இப்போ அவங்களுக்கு வர்ற ஜூன் 2026 குரு பெயர்ச்சி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். குரு பகவான் அவங்க ராசிக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்துக்கு வர்றாரு, அதுவும் உச்சம் பெற்று. 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம் இல்லையா? அப்போ வேலையில பெரிய மாற்றம் இருக்குமா? கண்டிப்பா. 10ல குரு வந்தா பதவிக்கு ஆபத்துன்னு ஒரு பழைய பேச்சு உண்டு. ஆனா இங்க குரு பகவான் உச்சம் பெறறதால அது அப்படியே தலைகீழா மாறும். வேலையில பதவி உயர்வு, கை நிறைய சம்பளம்னு அந்தஸ்து எகற போகுது. குறிப்பா இரும்பு, எலக்ட்ரிக்கல், எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சரி, இந்த பணவரவு எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற விலைவாசிக்கு அதுதானே முக்கியம். பயப்படவே தேவையில்லை. குருவோட பார்வை 2வது இடமான தனஸ்தானத்துல விழுது. அதனால எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரும். பழைய கடன்களை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். தங்கம், வைரம்னு நகை வாங்குற யோகமும் புதுசா சொத்து வாங்குற வாய்ப்பும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கிறதா நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரே, அவருக்கு ஏதாவது விடிவு கிடைக்குமா? தாராளமா. குருவோட பார்வையால குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னு சேருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ எல்லாம் மறைஞ்சு அந்யோன்யம் கூடும். வீட்ல விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள்னு அடிக்கடி விருந்து, கொண்டாட்டம்னு வீட களகட்டும். இந்த வருஷம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு அதுதான் இப்போ பெரிய கவலையா இருக்கு. அதுக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கு. குருவோட பார்வை 6வது இடத்துல விழறதால நாள்பட்ட வியாதிகள் கூட படிப்படியா குணமாகும். உடம்புல ஒரு புது தெம்பு வரும். மன அழுத்தம் குறைஞ்சு நல்ல தெளிவு பிறக்கும். ஆனா அதே சமயம் சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து யோகா மாதிரி பயிற்சிகளை செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, எதிர்காலம் பத்தி ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? பிள்ளைங்களால துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி கௌரவமே கிடைக்க போகுது. அவங்க கல்வியில பெரிய சாதனை பண்ணுவாங்க. விளையாட்டு இல்லனா கலைத்துறையில இருக்கிற பிள்ளைங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அவங்களுக்கு வரம் தேடுறவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வரும். பயணங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது வெளிநாடு போற வாய்ப்பு இருக்கா? குருவோட பார்வை 4ஆம் இடத்துல விழுறதால பயணங்கள் ரொம்ப சொகுசா அமையும். குடும்பத்தோட டூர் போவீங்க.
அதே சமயம் பிசினஸ் விஷயமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கதவு தானா திறக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைச்சு அது மூலமா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. மொத்தத்துல துளாராசிக்கு இது ஒரு வெற்றி காலம்னு சொல்லுங்க. ஆமா, தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது. குரு பகவான் அருளால 2026-27 வருடம் இவங்களுக்கு ஒரு பொற்காலமா அமையும். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.